நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். செல்லம்மாக்கும் எங்க அப்பாவுக்கு இருக்கிற நல்ல நட்பை கொச்சப்படுத்தி பேசுறாங்க இவங்க அம்மாவா? அதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மாமா சந்தோஷப்படுவாரா? அவர் மனசு கஷ்டப்பட மாட்டாரு? இல்ல 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 சுரேஷ், நீங்க கொஞ்சம் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். வாங்க வாங்க, சொன்னா கேளுங்க. போங்க 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 சுரேஷ், சுரேஷ் போங்க சுரேஷ் ப்ளீஸ். அத நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அவன் சின்ன பையன், பேச தெரியாம பேசிட்டான். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. போங்க அத்தை. அம்மானு கூட பார்க்காம என் மேலேயே கை வச்சுட்டான்ல. அவனை விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. இது பாருங்க, நடந்தது நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றேன்ல, தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி ஆகணும். போங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல மாப்பிள்ள, என்ன அவமானப்படுத்திட்டான். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இது பாருங்க சார், உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் தான். அஞ்சலி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம், சரிங்களா? நீங்க இப்போ தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க. போங்க ப்ளீஸ். போய் முடிஞ்சுக்கிட்டு இருக்க. விட்டுட்டு போங்க. அத்தை உங்க பையன் கோவமா இருக்காரு. என் கழுத்தை பிடிச்சிட்டு மாப்ள. சரி இருக்கு, அவனை விடக்கூடாது. நான் பாத்துக்கலாம். இவரை விடக்கூடாது. இவன் என் பிள்ளையே இல்ல. சதீஷ் தொடங்க தொடங்க சதீஷ். அத்தை உங்க பையன் கோவமா இருக்காரு. அத்தை சாவடி தொடங்க. போங்க அத்தை. நீங்க சும்மா இருங்க. அத்தை எனக்காக ப்ளீஸ். ஏய், உன்னை விட மாட்டேடா. உன்னை என்ன பண்ற பாரு. என்ன பண்ணுவ? ப்ளீஸ் எனக்காக. நான் வெளில வந்தா என்ன பண்ற பாரு. எனக்காக ப்ளீஸ். அவனை விட மாட்டேன். எனக்காக போங்கல ப்ளீஸ். ப்ளீஸ் அத்தை ப்ளீஸ். இவனுக்கு ஒரு முடிவு கட்ட பாருங்க. சரி சரி, நீங்க ரூம்ல போய் இருங்க. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம் அத்தை. ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ். ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா.
என்னம்மா? டேய் வாசு, இன்னைக்காவது உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வருவாளா? அம்மா, நேத்து ஒரு நாள் அவ வீட்டுக்கு வரல, அதுக்காக இப்படியா கேட்பாங்க? யாருக்குப்பா தெரியும்? நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க. உங்க 2 பேத்துக்குள்ள 1000 விஷயத்த ஒளிச்சு வச்சிருப்பீங்க. டேய், நான் சாயந்தரம் இந்த கவிதா பொண்ணை கூட்டிட்டு மேல்மருவத்தூர் கோயில் வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன். அதுக்காக தான் கேட்டேன். இன்னைக்காவது உன் பொண்டாட்டி வருவாளா இல்ல இன்னைக்கு உனக்கு ஹோட்டல் சாப்பாடு தானா? டேய் டேய், நீ கட் பண்ணிட்டினா நான் விட்டுருவேனா? விசாகமா கொக்கா, இருடா இரு. அம்மா, நீ கோயிலுக்கு தானே போயிட்டு வரேன், போயிட்டு வா. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். டேய், இப்போ எதுக்குடா தேவையில்லாம கட் பண்ண? நான் ஒன்றும் கட் பண்ணல, நெட்வொர்க் ப்ராப்ளம். போய் சொல்லாதடா, போய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டிய பத்தி சொன்ன உடனே அப்படியே உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? ஏண்டா நான் என்ன இல்லாததையா சொல்லிப்புட்டேன்? இத பாருடா வாசு, இந்த தை மாசம் வரைக்கும் நான் பாப்பேன். அதுக்குள்ள எனக்கு ஒரு வாரிசு வரலன்னு வெச்சுக்க, பொண்டாட்டி அத்தை விட்டுட்டு வேற ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். முடியாது கிடையாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், உன் கண் முன்னாடியே கெரோசினை ஊத்திக்கிட்டு நான் கொளுத்திக்கிட்டு செத்து போயிடுவேன். அவ்வளவுதான். சினிமாக்கு போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி. ஹே, பஸ்ஸே வராம இருக்கு, இதுல சினிமாக்கு போலாங்கறீங்க? ஆமாண்டி, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. அமுதா வீட்டுக்காரடி. ஏய், இவர் இங்க என்ன பண்றாரு? வாங்கடி போய் என்னன்னு கேப்போம். வாங்கடி கேப்போம். சார், எப்படி சார் இருக்கீங்க? என்னங்க, உங்களுக்கு ஆபீஸ் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுச்சா? இல்ல, எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் இறந்துட்டாரு, அதான் சீக்கிரம் வந்துட்டோம். என்ன சார், அமுதா 2 நாளும் ஆபீஸ்க்கு வரல? வரலையா? ஆபீஸ்க்கு தானே போறேன்னு போயிட்டு இருந்தா. ஏதாவது உடம்பு சரியில்லையா சார்? என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? ஏய், இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் அமுதா கிட்ட கேட்டுக்கலாம். வாங்க போலாம். நாங்க கிளம்புறோம் சார். நாங்க வரோம் சார். எங்க இருக்க? வேற எங்க இருப்பேன்? ஆபீஸ்ல தான் இருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாது. ஹலோ, எங்க இருக்க? அண்ணி வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? ஏன் இன்னைக்கு அண்ணி வீட்டுக்கு போயிட்டியா? ஆமா. சரி, செல்லமா இருந்தா போனை கொடு. இல்ல, அண்ணி ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. நான் பாப்பாவை தூங்க வச்சிட்டு இருக்கேன். சத்தமா பேசினா முடிச்சிருவா. நான் காலையில கூப்பிடுறேன். அமுதா, என்ன? நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு உங்க அம்மா விசாரிக்க சொன்னாங்களா? நான் காலைல வந்து பேசுறேன். அமுதா. தப்பு சுரேஷ், நீ பண்ணது தப்பு. அம்மா கிட்ட நீ அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. ஆமா, தப்புதான். கழுத்தை நடிச்சு அப்படியே விட்ட பாரு, அது என் தப்புதான். அதுக்கு பதிலா கழுத்தை நடிச்சு அப்படியே கொண்டிருக்கணும். இப்படி பேசாத. இன்னைக்கு நேத்து நீ அவங்கள பாக்குற, அவங்க எப்பவுமே இப்படிதான் உனக்கு தெரியாதா? அவங்க எப்பவுமே இப்படிதான். ஆனா இன்னைக்கு தானே இவ்வளவு கேவலமான விஷயத்தை சொல்லிருக்காங்க. என்னங்க, அம்மா எங்க? எங்கேயோ பெரிய பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, போய் பாரு. ஏய், ஏன்டா இப்படி பேசுற? இங்க பார், இனிமே நீ அம்மா கிட்ட பேசாத. எது சொல்றதா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? போடி. அம்மா எங்கங்க? ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க மத்தியானத்துல இருந்து சாப்பிடல, கூட்டிட்டு போய் சாப்பிட வை. போ.
அம்மா சாப்பிடவா? அம்மா உன்கிட்ட தான் சொல்ற, சாப்பிடவா? போடி, எனக்கு வேண்டாம். பிரச்சனை உன் மேல வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? அப்பாக்கும் செல்லம்மாக்கும் உள்ள நட்பை இப்படி கொச்சப்படுத்தி பேசினதை கேட்டு எனக்கு எப்படி கோவம் வருதுன்னா, அது நீ சொல்லும் போது அவன் அங்க இருந்திருக்கா, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருக்க? சாப்பிடவா? இத பாரு, நான் அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? என்னமோ தப்பு தப்புங்கிறீங்க. நான் என்னடி அப்படி தப்பு பண்ணிட்டேன்? அவ என்னமோ திருட்டு பட்ட கட்டுறா, எனக்கு அட்வைஸ் பண்றா. இந்த சொத்துல எனக்கு உரிமை இல்லையா? ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு இதுல உரிமை இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பணம் தேவைப்பட்டது, அதை போய் சுரேஷ் கிட்ட கேட்டேன். அவ இல்லன்னு சொன்னா அதோட விட்டுருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு நீ அவங்கள இழுத்த? அதையும் மீறி உனக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா நீ என்ன கேட்டிருக்கணும்? சுரேஷ் நான் கன்வின்ஸ் பண்ணி நான் உனக்கு வாங்கி கொடுத்திருப்பேன். நல்லா இருக்குடி. பெத்தவ என் செலவுக்கு பணம் வேணும்னா உங்க ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து கெஞ்சி கூத்தாடணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. திருட்டுத்தனம் பண்றதுக்கு அது எவ்வளவோ பெட்டர். என்னது திருட்டுத்தனமா? நீ எப்படி இருப்ப? அவன் தங்கச்சி தானே, அப்படிதான் பேசுவ. ஒருத்த நிதானத்துல இல்லாத போது அவனை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினியே, அதுக்கு பேர் என்னவா? திருட்டுத்தனம் தானே? ஏய், என்னமோ நானே அவனுக்கு ஊத்தி கொடுத்து ஏமாத்தி திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கின மாதிரி பேசுற. அவன் என்னைக்கு நிதானத்தோட இருந்திருக்கா? அவன் கையெழுத்து போடும்போது மாப்பிள்ளைன்னா கூட இருந்தாரு. அவரை கேட்டு பாரு போ. என்னது, சதீஷ் கூட இருந்தாரா? ஆமா. என்ன அஞ்சலி, அத்தையை சாப்பிட கூட்டிட்டு வரதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க? அவங்களே சுரேஷ் பேசின பேச்சை தாங்க முடியாம மனசு கஷ்டத்துல இருக்காங்க. நீ திருப்பி திருப்பி அவங்களுக்கு டென்ஷன் படுத்திட்டு இருக்க. செக் லீஃப்ல கையெழுத்து வாங்கும்போது நீங்களும் கூட இருந்ததா அம்மா சொல்றாங்க. ஆமா இருந்தேன். அத்தை பணம் கேட்டாங்க, சுரேஷ் தான் செக் லீஃப்ல சைன் போட்டு கொடுத்தான். அது உண்மைதானே? அதுக்கே இப்படி ஆளாளுக்கு அத்தை மேல பழி போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க? என்ன சொல்றீங்க? அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? தப்புதாண்டி, நான் பண்ணது தப்புதான். இப்ப நீ சொன்னது 100க்கு 100 கரெக்ட். என் பிள்ளை என் குறவளைய பிடிக்க வருவான்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவனை நான் விஷம் வச்சு கொன்னு இருப்பேன். இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல. கூடிய சீக்கிரமே அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்ன இருந்தாலும் பெத்த அம்மா கிட்ட அவன் இப்படி நடந்துக்கிட்டானேன்னு எனக்கு அவன் மேல கோவம் இருந்தது. ஆனா நீ இப்படி சொல்றத கேட்டா அவன் பிஹேவ் பண்ணதுல தப்பே இல்லைன்னு தோணுது. புரிஞ்சிடுச்சுல்ல? போ, போய் அவன்கிட்ட சொல்லு. எப்போ அவன் என் கழுத்தை நெரிச்சானோ சீக்கிரமாவே அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். போய் சொல்லு அவன்கிட்ட. போ. போடி. அத்தை டென்ஷன் ஆகாதீங்க. அஞ்சலி, நீ இங்க இருந்தா அத்தை டென்ஷன் தான் ஆவாங்க. வா வான்னு சொல்றேன்ல. அஞ்சலி வா, அத்தை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். பேரர் செக்கில் இவ்வளோ பணத்தை எடுக்க முடியாது. கஸ்டமரை வர சொல்லுங்க. ஓகே சார், நான் பேசிக்கிறேன். சார் உங்கள் மேனேஜர் கூப்பிட்றாரு சார். எதுக்கு தெரியல சார். ஐயா உள்ள வரலாமா?
வாங்க சார் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க சார். என்ன சார் இது, ஒரே அடி அக்கௌண்ட்ல உள்ள 32 லட்சத்தையும் எடுக்க போறீங்க? ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது, அதனால தான். அதெல்லாம் சரிதான் சார், அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்ல அக்கௌண்ட் பே செக்கா கொடுத்துருக்கலாம். இப்படி பேரர் செக்ல இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியாது சார். என் வீட்டு பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றது நீங்க யார் சார்? ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் 2 பேரும் கையெழுத்து போட்டிருக்கோம். இந்த பிரான்ச்சில் தான் எங்க அக்கௌண்ட் இருக்கு. அப்புறம் ஏன் தர மாட்டேங்கிறீங்க? இல்ல சார், காலையில வந்து 32 லட்சம் கேட்டா எப்படி? எல்லா பணத்தையும் உங்களுக்கே கொடுத்தா மற்ற கஸ்டமர்களுக்கும் நாங்க கொடுக்கணும் இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 மணி நேரம் ஆகும், நான் ஏற்பாடு பண்றேன். எங்க பணத்தை இங்க தானே போட்டிருக்கோம், அப்ப பணம் இங்க தானே இருக்கணும். என்ன சார் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க போட்ட பணத்தை நாங்க அப்படியே முடிச்சு போட்டா வச்சிருக்க முடியும்? உங்க பணம் உங்க அக்கௌண்ட்ஸ்ல அப்படியே தான் சார் இருக்கும், எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் சார். பெரிய ஃபண்ட்ஸ்ங்கிறப்ப கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்னு தான் சொல்ல வரேன். இது பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல என் பணம் இங்க வந்தாகணும். என்ன சார் வட்டி கடைக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு டைம் வேணும் சார். என்னையா டைம் வேணும்? நான் 12 மணிக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கணும். என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது, என் பணம் வந்தாகணும். கவுண்டர்ல கொடுத்து கேஷ் வாங்கிக்கங்க. ஏங்க, இதை முதல்ல செஞ்சு தொலைச்சிருக்கலாம்ல, நம்ம 2 பேருக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்ல? நல்ல ஆளியா நீ. சார் வாங்க சார் வாங்க. என்ன சார் காலையில இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? ஆமா சார், இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாரு, பெரிய ஃபண்டு, 10 நிமிஷத்துல கேஷா வேணும்னு கேட்கறாரு. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் சார். இப்போ பெரியவர் ஈஸ்வரமூர்த்தி போனாரு, அவரா சார்? ஆமா சார். ஆமா, அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஆனா நீங்க பெரிய ஃபண்டுன்னு சொல்றீங்களே சார், அந்த அளவுக்கு அவர் வசதியான ஆள் கிடையாது சார். அந்த ஆள் ஒரு ஒட்டுண்ணி சார். வடமலைன்னு அந்த ஆளுக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காரு. அந்த வடமலை ஏதோ பிசினஸ் பண்றாரு சார். இந்த பணம் எல்லாம் அவரோட இதுதான் சார். பாவம் சார், அந்த வடமலை ஒரு ஹேண்டிகேப்ட் சார். சைனிங் அத்தாரிட்டி எல்லாம் இவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு இவர் ஆடுற ஆட்டம் இருக்க தாங்க முடியல சார். வடமலை உங்களுக்கு க்ளோஸா? ஆமா சார், ரொம்ப க்ளோஸ். உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக வேலை இருக்கா? இல்லை சார். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஓகே சார். ஹலோ மேடம், இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம். வடமலை சாரோட சொல்லுங்க. பிரீமியம் நம்பர் வேணும் மேடம். ஓ
ஒரு நிமிஷங்க, நான் எடுத்துட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே மேடம். செல்லம்மா, போன்ல யாருமா? இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பா. அவருடைய பிரீமியம் நம்பர் கேட்டாங்க. ஓ ஆமா, மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபைல்ல வச்சிருக்கேன்னு சொன்னாரு. மறந்தே போயிட்டேன். யாராவது பார்க்கறதுக்குள்ள எடுத்து காலி பண்ணிடணும். என்ன மாமா, என்ன தேடுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. சொல்லுங்க, என்ன தேடுறீங்க? நான் ஒண்ணும் தேடலம்மா, நான் இப்பதான் உள்ள வரேன். இல்ல மாமா, நீங்க வந்து நாளாச்சு. நான் தான் கொஞ்சம் லேட்டா உள்ள வந்துட்டேன். என்னம்மா சொல்ற? அத நான் சொல்றேன் செல்லம்மா. ஏன் நம்பிக்கை துரோகி, உன்னால வீட்டிலே வச்சிருக்க கூடாது. நீ உடி செல்லம்மா,
இந்த ஆளெல்லாம் கட்டி வச்சு வச்சாதான் எல்லா உண்மையும் வரும். என்னடா எம்எல்ஏ கை வைக்க பார்க்கறியா? வடமலை வீட்டில் இல்லைங்கிற தைரியத்தில் ஆளுக்கு ஆட்டம் போடுறீங்களா? இந்த மாதிரியா இப்போ உன் சட்டையை பிடிக்க வந்தது வடமலை எங்கன்னு கேட்கறதுக்காக தான். எங்க ஒளிச்சு வச்சிருக்க வடமலைய? வடமலையை நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். என்னடா புதுசா கதை விடுறீங்க? என்ன செல்லமா இதெல்லாம்? இந்த மாதிரியா வயசுல பெரிய ஆளு மாம முறையாச்சேன்னு பாக்குறேன். இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி காவி வெட்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு இத்தனை நாள் ஊரை ஏமாத்திட்டு இருக்க. மரியாதையை சொல். எங்க இருக்க வடமலை சொல்லியா? என்னையா நாங்க பாடு கேட்டுக்கிட்டே இருக்கோம், அமைதியா இருக்க. ஒண்ணு வேணாம் கடற்கார, நான் வயசானவன்டா. என் மேல அநியாயமா பழி போடாதீங்கடா. சொல்லு செல்லமா நீ. யோ நிறுத்தியா, உன் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. பேங்க்ல வடமலை மாப்பிள்ள அக்கௌண்ட்ஸ் பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எடுத்துட்டேன். இந்த வீட்டுல இருந்துட்டு செல்லம்மா போடுற சாப்பாடை சாப்பிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணுவியா நீ? செல்லம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? வடமலை உயிருக்கு போராட்டிட்டு இருக்கும்போது நான் தானே அங்கங்க தெரிஞ்சு 5 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்தேன். சொல்லு செல்லம்மா, சொல்லு செல்லம்மா அவங்களுக்கு. யோ வாய முடியா, இன்னும் நடிக்கிற? யாரோட பணம் சொல்லியா? யாரோட பணம்? ஏய் ஏய் ஏய், அங்க என்ன பண்ற? தொடாதடா, அதை தொடாதடா. அண்ணா சொல்லிய யாரோட பணம்? யாரோட பணம்னு சொல்லு, இல்லைன்னா நான் சொல்லட்டுமா? வடமலைக்கு ஏதோ ஒரு ரூட்ல பணம் வந்திருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்ட நீ வடமலையை நீ ஆப்ரேட் பண்ணியிருக்க. இப்ப செல்லம்மாவுக்கு வடமலைக்கும் ஏற்பட்ட சண்டையை யூஸ் பண்ணி நீ வடமலையை எங்கே ஒளிச்சு வச்சிருக்க. ஐயோ, ஆண்டவன் சத்தியமா சொல்றேன், நான் வடமலையை ஒழிச்சு வைக்கல. கடற்கரை என்ன நம்புடா. சொல்லு செல்லம்மா, ஏன் நிக்கிற? சொல்லு, என்ன பத்தி சொல்லு செல்லம்மா. அண்ணா, இந்த ஆள்கிட்ட இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. 2 காட்டு காட்டுனேன். ஏய் கடற்கரை விடுறா. பாரு செல்லம்மா, உன் எதிர்க்கே பிடிக்கலாம். விடுறா விடுறா. நீ உடிச்சு செல்லம்மா, தனியா பேசுறீங்க, விட்டுடுங்க. செல்லம்மா, பேசுறதுக்கு என்ன இருக்கு இவன்கிட்ட? விடுங்க, விடுங்க. நான் அவர்கிட்ட பேசுறேன், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ப்ளீஸ் அண்ணே, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போங்க. நான் பேசுறேன், நீங்க போங்க அண்ணே. நான் உங்களுக்கு என்ன மாமா துரோகம் பண்ணேன்? ஏன் இப்படி பண்ணீங்க செல்லம்மா? அது நீங்க எப்படி மாமா இப்படி மாறினீங்க? எங்களுக்கு தெரியாம இன்னும் என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க மாமா. இடுப்புல காவி, நெத்தில விபூதி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உங்களை இப்படிதான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு பின்னாடி ஏன் மாமா? நீங்க குடிப்பீங்களா? நீங்க சிகரெட் பிடிப்பீங்களா? என்ன மாமா இது? என்ன இதெல்லாம்? அப்படின்னா நீங்க கொலை கூட பண்ணுவீங்களா? சொல்லுங்க மாமா, ஏன் பேச மாட்டேன்றீங்க? என் புருஷனை என்ன பண்ணீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? சொல்லையா, என் புருஷனை என்ன பண்ண? ஐயோ இல்ல செல்லம்மா, என்ன நம்பு செல்லம்மா, என்ன ஒண்ணும் பண்ணியா செல்லம்மா? இல்ல என்ன நம்பு. இந்த கத்தியால ஒண்ணு குத்தி. ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல செல்லம்மா, என்ன நம்பு செல்லம்மா. எனக்கு தெரியாது செல்லம்மா, எனக்கு தெரியாது, என்ன நம்பு செல்லம்மா. சொல்லையா, என் புருஷனை என்ன பண்ண? ஐயோ நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லலனா நான் ஒண்ணும் பண்ணல செல்லம்மா. சொல்லையா, புருஷனை எனக்கு ஒண்ணும் பண்ணல செல்லம்மா. செல்லம்மா கையை கும்பற செல்லம்மா. செல்லம்மா என்ன நம்பு. படிங்க. ஆமா, நான் பாத்துக்கிறேன்.
எழுந்துருங்க. பெரியவரே உங்களை தான். எழுந்துருங்க. செல்லுமா, இந்த பணத்தை ஸ்டேஷன்ல வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்க. என்ன ஏதாவது சொன்னாரா? பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு மேடம். எவ்வளவோ அடிச்சு பார்த்துட்டேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு மேடம். கதவு தரங்க. வடமலை எங்க? தெரியாது. கொன்னுட்டியா? என்ன அப்படி பாக்குற? ஒருத்தர் அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை ஒண்ணு அவர் சொல்லி எடுக்கணும், இல்ல அவர் வரவே மாட்டாருன்னு தெரிஞ்சா அப்ப எடுக்கணும். நீ சொல்ல போற பதில வச்சுதான் வடமலை உயிரோட இருக்காரா இல்லையான்னு முடிவெடுக்கணும். சொல்லு, வடமலை எங்க? என் மேல இப்படி சந்தேகப்படுறது தப்பு. அவன் என்ன என் எதிரியா? வடமலை என் அண்ணன் புள்ளமா, என் புள்ள மாதிரி. அவனை நான் போய் இந்த செட்டில்மெண்ட் டயலாக்லாம் வேணாம். எனக்கு தேவை உண்மை. ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்த மொத்த பணத்தை ஒரே நாள்ல எடுத்திருக்க. ஏன்? வேற பேங்க்குக்கு மாத்துறதுக்கு தான். அதுக்கு அவசியம் என் புள்ள வடமலை பணத்தை காப்பாத்துறதுக்காக தான். என்ன சொல்ற? செல்லம்மாவும் அவ அண்ணன் தம்பிங்களும் சேர்ந்து பணம் கேட்டு வடமலையை டார்ச்சர் பண்ணாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டா தன் பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகும்னு வடமலை யோசிச்சு பணம் கொடுக்க சம்மதிக்கல. ஆனா செல்லம்மா தான் குழந்தைங்களோட எதிர்காலத்தை விட கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணுங்க தான் அவளுக்கு முக்கியமா போச்சு. அந்த நேரத்துல தான் வடமலை உயிருக்கு கடற்கரையால் ஆபத்து வந்துச்சு. அவனுக்கு ஏற்கனவே கால் முடமானதுனால அவனுக்கு இருந்த தைரியமும் போச்சு. செல்லம்மா மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போச்சு. இதையெல்லாம் என்கிட்ட சொல்லி அவன் எத்தனை ராத்திரி என்கிட்ட அழுதுருக்கான் தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் வந்தான். சித்தப்பா, பேங்க்ல பணம் இருக்கு, இன்னிலிருந்து இந்த பணத்துக்கும் என் குழந்தைக்கு நீ தான் கார்டியனா இருக்கணும், என்னையும் ஜாயின் கையெழுத்து போட சொன்னான். சரி சொல்றானே அப்படின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். இந்த நேரத்துல தான் செல்லம்மா பணம் கேட்டு அவனை ரொம்ப தரக்குறவா பேசினான். அவன் மட்டும் இல்லம்மா, அவ கூட பிறந்தவங்களும் அவனை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து வடமலையை காணோம். அவங்களுக்கு பயந்துதான் நான் மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்தேன். எதுக்காக வடமலை பயந்தானோ அது நடந்து போச்சு. உங்க சந்தேகம் நியாயம்தான், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த பணத்தை மட்டும் செல்லமா கையில கொடுத்துறாதீங்க. என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. ஆனா என் புள்ள வடமலைக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தி ஆகணும். என் பேத்தியோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுமா. அம்மா, செல்லம்மா குடும்பத்திலிருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. நீ சொல்றதுல ஏதாவது பொய் இருந்தா தூக்குல போடுங்க. எனக்கு யார் இருக்கா? யார் அழ போறா?
சொல்லுங்க செல்லம்மா. என் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் சொன்னாரா? இல்ல, எந்த தகவலும் கிடைக்கல. நீங்க அவரை நம்பாதீங்க. அவ்வளோ பணத்தோட இருந்தாரு, கையில கத்தி வர வச்சிருந்தாரு. நீங்க நல்ல விசாரிங்க, அவரை நம்பாதீங்க. நான் எவ்வளவோ விசாரிச்சு பார்த்துட்டேன். அவர் என்னடானா உங்களை குத்தம் சொல்றாரு. என்ன இல்லையா? ஆமா, அந்த பணம் முழுக்க வடமலைக்கு சொந்தமானது. பணத்தை சேவ் பண்றதுக்காக தான் அவர் வித்ட்ரா பண்ணதா சொல்றாரு. கேவலம் பணத்துக்காக நான் என் புருஷனை மிரட்டுவேனா? சரி சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா தெரியுது. வடமலை உயிருக்கு ஆபத்து இல்லாம எங்கேயோ சேஃபா இருக்காரு. இவர் சொல்றது உண்மையா இருந்தா அவர் நிச்சயமா இவரை காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வேற ஆங்கிள்ல விசாரிச்சு பார்க்கறேன். அம்மா ஆதிபராசக்தி அம்மா, எல்லாரையும் காப்பாத்துமா. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ் கிளம்பலையா இன்னும்? எங்கடா உன் அருமை பொண்டாட்டி? இன்னும் தூங்கிட்டு இருக்காளா? இதை பாருடா, மேல்மருவத்தூர்ல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம பசியோட வந்திருக்கேன். உயிர் போகுது எனக்கு பசி. ஏதாவது சமைச்சு வச்சிருப்பா, சாப்பிடலான்னு வந்து ஆளே காணும். எங்கடா அவ? அமுதா, அமுதா, என்னடி பண்ற உள்ள? அமுதா, அமுதா, எங்க ஆளே காணுமே? ஏண்டா, எங்கடா அமுதாவ ஆளே காணோம்? எங்க போனா? ஆபீஸ்க்கு போயிருக்கா. ஆபீஸ் போயிட்டாளா? ஏண்டா, இப்ப மணி என்ன சுமார் ஒரு 9 இருக்குமா? அதுக்குள்ள ஆபீஸ் போயிட்டாளா? என்னடா சொல்லிட்டு இருக்க? டேய், நான் கேட்டுட்டே இருக்கேன், இங்க பாரு. என்னடா வாசு, ஏண்டா, ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னடா, ஏன் அழற? ஆத்தா ஆதிபராசக்தி, இப்பதானே ஆத்தா உனக்கு மாவிளக்கு ஏத்துறதா வேண்டிக்கிட்ட. வந்த கால் ஈரம் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள என் புள்ள கண்ணுல ஈரத்தை பார்க்க வச்சிட்டியே தாயே. அம்மா, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. அமுதா நேத்தும் செல்லம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. பொய் சொல்லாதடா, பொய் சொல்லாத. அப்புறம் எதுக்குற தேவையில்லாம நீ கண் கலங்கி நிக்கிற? என்னடா, என்ன அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? உன்னைதானே கேக்குற, வாய் திறந்து பதில் சொல்லு. வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? தெரியும்டா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தத அவ சாதகமாக்கிட்டான்னு நினைக்கிறேன். அம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அம்மா, கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. உள்ள வாங்க. பாத்தியாடா வாசு, வந்துட்டாங்களா மகராசி? நான் கும்பிடுற ஆத்தா எவ்வளவு சக்தி உள்ளவன்னு பாரு. இவ பேரை சொன்ன உடனே கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்திட்டா பாத்தியா? அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்கிட்டே கோவப்படு. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. என்னம்மா நீ மட்டும் வந்து உக்காந்துட்டு இருக்க? எங்க அவ? நீங்க யார கேக்குறீங்க? யார கேக்குறேனா? 3 நாளா உன் வீட்டுல வந்து படுத்துட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறாளே, இந்த வீட்டு மறு மக, அவளைத்தான் கேக்குறேன். என்ன சொல்றீங்க? அமுதா ஏன் கூட இருக்காளா? அப்ப அவ உன் வீட்டுக்கு வரலையா? பாத்தியாடா வாசு, பாத்தியா நான் என்ன சொன்னேன்?
செல்லம்மா வீட்டுக்கு போறேன் செல்லம்மா வீட்டுக்கு போறேன்னு உன் பொண்டாட்டி வாய் கூசாம சொன்னாலே இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? செல்லம்மா வந்து சொல்றாளே அவ வீட்டுக்கு வரலன்னு. ஐயோ 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 ஆதிபராசக்தி, மறுபடியும் என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளையோட நிலைமை இப்படி ஆகணும். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட அவன் சந்தோஷமா இல்லையே. தேடி தேடி எங்க இருந்து என் வீட்டுக்கு மருமகளா வந்து சேர்ந்தாளோ. ஐயோ வாசு, என்னாச்சு வாசு? என்ன நடக்குது? அமுதா 3 நாளா வீட்டுக்கு வரல. பாரதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறதா சொன்னா. என்கிட்ட ஒரு போன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. இந்தாங்க. சரிங்கம்மா. வாமா அமுதா, எல்லாரும் ஆபீஸ்க்கு கிளம்பி போற நேரத்துல நீ வீட்டுக்கு வர? ராத்திரியெல்லாம் வேலையா? இல்ல, நான் அண்ணி வீட்ல இருந்தேன். இனிமேதான் ரெடியாகி ஆபீஸ் கிளம்பி போகணும். ஓஹோ, நேத்து கூட உன் அண்ணி வீட்டுக்கு தான் போனியா? இன்னுமா உன் அண்ணியோட குழந்தைக்கு உடம்பு சரியாகல? ஆமாத்த, கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்குல்ல, அதான் பாவம் பாப்பாக்கு இருமல் குறையவே மாட்டேங்குது. ராத்திரியில தூங்கவே மாட்டேங்கிறா. எவ்வளவுதான் அண்ணி பாத்துக்க முடியும், அதான் கூட துணைக்கு இருந்துட்டு வந்தேன். பாவம் அந்த செல்லம்மாவுக்கு ஏன் தான் இப்படி சோதனைக்கு மேல சோதனை வருதோ தெரியலையே. போம்மா போ, உள்ள போ போ. இன்னும் என்னடி போய் சொல்ல போற? அம்மா, நீங்க கொஞ்சம் உள்ள போங்க, நான் அவகிட்ட தனியா பேசுறேன். என்னமோ பண்ணி தொலைங்க. என்ன நடக்குது அமுதங்க? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. எந்திரி. இங்க பாரு, நீ எங்க போன, என்ன பண்ண, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கேட்கவும் மாட்டேன். யார காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறேன்? சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறேன், நீ உண்மை சொல்லிடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணனை பார்க்க தான் போனேன். சொல்லுண்டா நீ நினைச்ச, ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன உங்ககிட்ட சொல்ல விடாம பண்ணிட்டாங்க. மன்னிச்சிருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.